நமஸ்காரம். திஸ் இஸ் டாக்டர் தீபிகா. ஒரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு தேடல் என்னைக்குமே இருந்துட்டு இருக்கும். ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் எப்போ வந்து சிவியரா மனசுக்குள்ள ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தி நான் எனக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற அந்த முயற்சியில இறங்கும் போதுதான் எல்லா பெண்ணும் ஒரு அச்சீவரா மாறுறா. அண்ட் இதுதான் வந்து என்னோட ரீசர்ச்லயும் இந்த மாதிரி தான் போகும். 7 வருஷத்து படிப்பு, பிஹெச்டி முடிக்கிற ஜேர்னியே வந்து ஒரு லேர்னிங்காக தான் இருந்தது. ஸோ இதையே நான் வந்து எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம். அண்ட் எவ்ரி வீக் ஒருத்தரை வந்து நான் மீட் பண்ணணுங்கிறது இப்போ ஒரு சங்கல்பமா எடுத்துட்டு இருக்கேன். இந்த வாரம் நான் மீட் பண்ணது மிஸ்ஸஸ் அன்னம் செந்தில்குமார். கிச்சன்லேருந்து ஒரு பெண் தன்னை இவ்வளோ எம்பவர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் மிஸ்ஸஸ் அன்னம். அண்ட் அவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப எனக்கு பிடித்தமான விஷயம் அந்த நிதானம். ரொம்ப நிதானமா எந்த விஷயத்துக்குமே வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாம பெரிய விஷயங்களை சாதிக்கிறது இவங்க கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். பட் இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் இவங்களை வந்து சோஷியல் மீடியால ஃபாலோ பண்றாங்க. இந்த ஜேர்னி வாசன்ட் வெரி ஈஸி ஃபார் ஹர். இதுல எத்தனை சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணி இன்னைக்கு இங்க நம்மளோட பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நமஸ்காரம்மா. நமஸ்காரம். இன்னைக்கு வந்து நான் அம்மா கூட இருக்கேன். ஏன்னா ஷீஸ் பீன் அ வெரி பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மெனி. எனக்கும் அம்மாவோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப கம்மியான காலம்தான், பட் ரொம்ப டீப் ரூட்டட் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக அது மாறிட்டு இருக்கு. அண்ட் ஐம் ஸோ பிளெஸ்ட் ஃபார் தேட். ஷீஸ் அ வெரி பிக் சோஷியல் இன்ஃப்ளூயன்சர் நான் சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் வந்து கிச்சன் ரொம்ப பிடிச்சமான இடம். தெரியுதோ தெரியலையோ சமைக்கிறது, ஆனா கிச்சனுக்குள்ள திஸ் இஸ் மை ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். அந்த இடத்த வந்து இன்னும் அழகாக காமிச்சு அந்த இடத்துல எப்படி மேஜிக்கலா சில விஷயங்கள் நம்ம பண்ண முடியும் அண்ட் அதுலேருந்து எப்படி எம்பவர்மெண்ட் எடுத்துட்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு அம்மா as an எக்ஸாம்பிள். அண்ட் ஸோ அம்மா, இந்த ஜேர்னி உங்களோடது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? சமையல் நல்லா பண்ணுவேன். என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, நீ நல்லா பண்றியே, வெப்சைட்ல வந்து ஒரு பிளாக் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்போ பிளாக் ஆரம்பிச்சேன். எனக்கு ஃபுட்டு எல்லாம் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் கேமரா வாங்கி கொடுக்குறேன், நீ எடுன்னு சொன்னாரு. எனக்கு வந்து தெரியாது, கேமராலாம் பிடிச்சி எடுக்கவே தெரியாது. ஆனால் பெரிய நல்ல கேமராவே வாங்கி கொடுத்தாங்க. நான் சரி எப்படி எடுக்கிறது அப்படின்னு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. பட் பழகிடலாம், எடுத்துடலாம், ஒன்றும் பெரிய வேலை இல்லை. நம்ம சமையல்லாம் ஃபஸ்ட்டு தெரியாது, கற்றுக்கிட்டு தானே வந்தோம், அந்த மாதிரி நினச்சிக்கிட்டேன். அப்புறம் எடுத்தேன், நல்லா வந்தது. அப்புறம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஃபுட்டை வந்து சாப்பிட்றத விட எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு வந்து அம்மா கிட்ட எனக்கு ஒரு கொஸ்டின். ஏன்னா என்னோட பிஹெச்டி தீசிஸ் ரிலேட்டட் ஒரு கொஸ்டின். என்னோட தீசிஸ் வந்து சைலன்ஸ் பத்தி அம்மா. பெண்களுக்குள்ள இருக்கிற ஒரு அமைதி பத்தி. அந்த அமைதிங்கிறது ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்னு நான் வந்து வாதாடுறேன். அது வந்து வீக்னஸே கிடையாது, அது ஒரு ஸ்ட்ரென்த். அண்ட் யூ ஆர் அன் எக்ஸாம்பிள் ஃபார் தட். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அந்த அமைதிங்கிற விஷயத்துக்கு? கரெக்ட். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி தான், நான் வந்து டக்குன்னு எல்லார்கிட்டயும் பேசிடுறது அதெல்லாமே கொஞ்சம் இதுதான். இப்போதான் நிறைய நான் செஞ்சு எல்லாரும் ஐயோ நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்லவும்னா எனக்கு இப்பதான் பேச்சே வருது. முன்னாடிலாம் பார்த்தா அமைதியா தான் இருப்பேன், டக்குன்னு பேசுவேன். பட் இருந்தாலும் எல்லாரையும் போல இது பண்ண முடியாது நம்ம. ஆனா எல்லாம் ஏதாவது பண்ணணும், சாதிக்கணும்னு அந்த ஒரு எண்ணம் மற்றும் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும், ஏதாவது பண்ணணும். ஏன்னா நான் படிச்சது வந்து மேத்ஸ், அது ஒர்க் பண்ணல. சரி, அதுவே எனக்கு ஒரு பெரிய இது, நம்ம வேலைக்கெல்லாம் போகலையே, படிச்சுட்டு இப்படி வீணடிச்சிட்டோமே. நம்ம என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல பெரிய பெரிய வேலையில இருக்காங்க, எல்லாம் பார்த்து நம்ம தான் இப்படி இது இருக்குமேன்னு அதை மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு தான் இருந்தேன். அதனால சரி நமக்கு தெரிஞ்சதை செய்வோம். அதனால இப்போ முடியாது வேலைக்கெல்லாம் போக, நம்மளால முடிஞ்சதை செய்வோன்னு அப்படியே குக்கிங்ல ஆரம்பிச்சேன், புக்ஸ் எழுதுனேன். அப்புறம் அதை வெப்சைட்ல போட்டேன். எல்லாம் வீட்டுக்குள்ளேயே தான், வெளியில இல்லை, வெளியில போறது இல்லை. ஏன்னா வெளியில ரொம்ப போனது இல்லை. அதை வீட்டுக்குள்ளேயே நான் என்கேஜ் பண்ணிக்கிட்டேன். என்ன அப்படியே சமைக்கிறது, கிச்சன்லேருந்து அப்படியே ஃபோட்டோஸ் எடுக்கிறது, அதை அப்லோட் பண்ணுறது, அதை வந்து எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றது பெருமைப்படுறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அதை பார்த்து நிறைய புக்ஸ்லேருந்து என்னை கூப்பிட்டாங்க. என்னோட வெப்சைட்டை பார்த்து தீபாவளி ரெசிபிஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு
நான் அது இங்கிலீஷ்ல தானே இருக்கும், நீங்க தமிழ்ல கொஞ்சம் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குமுதம், ஆனந்த விகடன், நவல் கிச்சன் எல்லாரும் கேட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் எழுதி கொடுத்தேன். அப்படியே அப்புறம் டிவி சேனல்ஸ்லயும் கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள தான் இருந்தேன். அப்புறம் தான் ஒன்னொன்னா வெளியில வந்தேன். அப்புறம் தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். அப்புறம் சரி, எல்லாருக்கும் தேவையான சமையல்களை போடுவோமே. ஏன்னா நிறைய பேச்சுலர்ஸ் எல்லாம் இப்ப வேலைக்காக வெளிநாடுகள்ல இருக்காங்க. அவங்க தினம் தினம் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்க முடியறது இல்ல. இந்த மாதிரி இருந்தா டக்குன்னு பாத்துக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பிள்ளைகள், எனக்கு இப்ப நிறைய பிள்ளைகள். ஃபர்ஸ்ட் ஒரு பிள்ளைக்கு நான் கஷ்டப்பட்டு தவம் இருந்து பெத்தேன். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய பிள்ளைகள். எல்லாம் அம்மா, ஆண்டி, எல்லாரும் என்ன டவுட்ஸ்னாலும் இதே சொல்லுவாங்க. நாங்க எங்க அம்மா கிட்ட கேட்கல, உங்ககிட்ட. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி தான் நான் வெளியில வந்தேன். அதனால எல்லா பெண்களுமே அவங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கும். அத வந்து நம்ம வெளிக்கொண்டு வரணும். ரொம்ப பெரிய விஷயத்த ரொம்ப அவங்களோட ஒரு ஸ்டைல் அண்ட் அவங்களோட ஒரு நீஷ்லயே ரொம்ப அமைதியா சொல்லிட்டாங்க. அண்ட் எஸ், அம்மா சொல்ற மாதிரி நம்ம அத்தனை பேருக்குள்ளயும் வந்து ஒரு திறமை இருக்கு. அண்ட் சேலஞ்சஸ் எல்லாருக்கும் இருக்கதான் செய்யும். ஃபேமிலிலயும் இருக்கும் அண்ட் வெளியில போனாலும் சேலஞ்சஸ் தான். இந்த சேலஞ்சையே நம்ம வந்து சக்சஸ் ஆகிக்கணும். எக்ஸாக்ட்லி அதுதான் வந்து அந்த அமைதியா இருந்து சாதிக்கணும்னா அந்த சேலஞ்சை எதிர்கொள்ளணும். அதை ஃபேஸ் பண்ணும்போது தான் எனக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த்னு எனக்கே தெரியும். ஸோ அம்மா, தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு உங்ககிட்ட இந்த டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறதுல ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஏதாவது ஒரு மெசேஜ்? எல்லாருமே வந்து ஏதோ ஒண்ணு ஆரம்பிக்கிறோம், உடனே நமக்கு சக்சஸ் கிடைச்சிடாது. அதை தொடர்ந்து போராடணும். அதுதான் எல்லாரும். ஏன்னா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அதை வந்து மனசுல வச்சுக்கணும். ஏன்னா நான் இன்னைக்கு ஆரம்பிச்சேன், ஒண்ணுமே வரலையேன்னு மனசு துவண்டிடக்கூடாது. அதை அடுத்து செய்யணும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் பிளாக் ஆரம்பிக்கிறச்செல்லாம் வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா தொடர்ந்து செஞ்சேன். இப்போ வந்து எனக்கு பலன் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து பிடிச்சத ஆத்மார்த்தமா செஞ்சோம்னா நிச்சயமா வெற்றி கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் அம்மா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரிவன். லைஃப்ல ஏகப்பட்ட சேலஞ்சஸ் வரும், நிச்சயமாக சேலஞ்சஸ் வரும். இட் இஸ் நாட் கோனா பி எ கேக் வாக். ஆனா அந்த சேலஞ்சஸ் எவ்வளோ கிரேஸ்ஃபுல்லா நீங்க ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். This is something which I have learned from my own life, so I'm sharing it across. It's all celebrate the presence of women in the family, acknowledge பண்ணுங்க, and let her feel happy about her presence in the family. The nation grows when the families grow. Thank you.